இன்னைக்கு நம்ம வீட்டில் பாலாடை எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அதனால வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னதான் நெய் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அதில் ஒரு மன திருப்தி தான் ஆகும். இந்த பாலாடை எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க நாய்க்கு தான் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால கொஞ்சம் எடுத்து வைங்க நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால எடுத்து வச்சிருந்தாங்க. சந்தூர் டப்பாவில் இந்த பாலாடை ஃபுல்லாக ஒரே மிக்சியில் போட்டு அரைச்சலான்னு சொல்லி போட்டால் அது நல்லா அரைபடலை. அதுக்கப்புறம் பாதி பாதியாக அரைச்சேன். வெண்ணெய் எடுக்க போறீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதனால வெளியே எடுத்து வச்சிருங்க. குண்டா நிறைய கூலிங் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறக்கும் அந்த கூலிங் வாட்டர் தான் ஊற்றணும். அதே மாதிரி நம்ம அந்த வெண்ணெய் எடுக்கிறோம்ல, அதையும் அந்த கூலிங் வாட்டருக்குள்ள தான் போடணும். நாங்கள் வெறும் பாலாடை தான் எடுத்து வச்சிருந்தோம். ஒரு சிலர் பாலாடையோட தயிரும் மிக்ஸ் பண்ணுவாங்க. வாசி பாலாடைக்கு அரைவாசி தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வரும். ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 3 உருண்டை வந்துச்சு. கண்டிப்பாக நெய் காய்ச்சிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் வெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவு நெய் இன்னைக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனே வெண்ணெய் தூக்கி உள்ள போடலாம். அந்த நுரை அடங்கணுன்னே ஆஃப் பண்ணிடலாம். முருங்கத்தலை இல்லை அப்படிங்கிறனால கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.